Consolidated financial statements சில விஷயங்கள் நம்ம இதில் டீல் பண்ணலாம். சம்மரி லைக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாக்க ஹோல்டிங் கம்பெனியும் சப்சிடரி கம்பெனியும் சேர்த்து we can call that being the group of companies here. Okay. Then holding company என்ன அப்படின்னு சொன்னாக்க as per the Companies Act 2013 whatever the companies may be அவங்களுக்கு subsidiary companies இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்த கம்பெனி இந்த கம்பெனியில் சப்சிடரி கம்பெனியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கம்பெனி பேர் ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. a company of which such companies are subsidiary companies. மற்ற கம்பெனிகள் இவங்களுக்கு சப்சிடரி கம்பெனியாக இருக்கும்போது இவர் வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறோம். ஓகே, ஹோல்டிங் கம்பெனி ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 50% மேலே ஷேர் வச்சுருந்தால் ஓகே, அப்போ ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஹெச் வந்து ஏல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 50% மேலே ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இவங்ககிட்ட இருக்கு. அது இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்ஸ் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மெம்பர்ஸாக இருக்கிறாங்கன்னா அப்போ இவங்க ரெண்டு பேருமே சப்சிடரி கம்பெனிஸ். ஆர் இட் மே பி ரூட்டட் த்ரூ திஸ் வே ஆல்சோ. ஹோல்டிங் கம்பெனி பி அப்படிங்கிற கம்பெனியில் மோர் தென் 50% ஷேர்ஸோ அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் 50% மேலே ஹெச்சோடைய கண்ட்ரோலில் இருக்குது. சிமிலர்லி பி வந்து ஏல வந்து பி வந்து சியில் 50% மேலே ஷேர்ஸ் இருக்குது. 50% எக்ஸாக்டாக இருக்க கூட அதுக்கு மேலே இருக்கணும் ஷேர்ஸோ அல்லது 50% மேலே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரெக்ரூட்மெண்ட் கண்ட்ரோலோ இருந்தால் B being the holding company, C being the subsidiary company, and of course A is the holding company for B, but now B being the holding company for C ங்கிறதுனால C is the subsidiary of A and H being H and H being the holding company for C. And B and A இதெல்லாமே direct subsidiary company, direct, and in the case of C வரும்போது indirect. Is that okay? So, subsidiary company as a company in which the holding company controls the composition of the board of directors, controls more than one of the total share capital. Rent method. Either its own or together with one or more of its subsidiary companies. Okay, இன்னும் எப்படிலாம் இருக்கலாம்னா ஹோல்டிங் கம்பெனி ஏல 50% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி சியில் ஏ வந்து 20%, ஹெச் வந்து 40% ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச் ஹோல்ட்ஸ் ஷேர்ஸ் இன் சி 40 அண்ட் டுகெதர் வித் another 20 த்ரூ த சப்சிடரி கம்பெனிஸ். அப்படின்னா அது 60 வந்துருச்சு இல்லையா, அப்பையும் சப்சிடரி கம்பெனி தான். ஸோ தட்ஸ் தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் ஆர் தேர். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 19 என்ன சொல்கிறாங்கன்னா, சப்சிடரி கம்பெனி ப்ரொஹிபிட் சப்சிடரி கம்பெனி from holding the shares in holding company. அதாவது holding company, subsidiary company, holding company, subsidiary companiesல 50% மேலே ஷேர் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது subsidiary company, holding companyல ஷேர்ஸை வச்சுருக்க முடியாது, ஷேர் ஹோல்டராக இருக்க முடியாது. எக்ஸப்ட் 3 சினாரியோவில் அவங்க வச்சுக்கலாம். ஒன்று, எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஷேரை சப்சிடரி கம்பெனி ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருக்கிறார். ஆர் ஒய்ங்கிறவருடைய ஷேர்ஸை சப்சிடரி கம்பெனி ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருக்கிறார். ஓகே, ட்ரஸ்டியா. ஒன்று லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், இன்னொன்று ட்ரஸ்டியா. அல்லது இந்த ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி ரிலேஷன்ஷிப் வரதுக்கு முன்னாடி ஷேர் வச்சுருக்கிறாங்க. இந்த 3 சினாரியோஸ் தே கேன் ஹோல்ட் த ஷேர்ஸ். ஓகே, என்னென்ன? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்கலாம், ட்ரஸ்டியாக வச்சுருக்கலாம், அண்டு பிஃபோர் ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருக்கலாம். இந்த 3 சினாரியோவில் அவங்க ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இந்த 3 சினாரியோவில் ஃபஸ்ட்டு 2 சினாரியோவில் சப்சிடரி கம்பெனிக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சப்சிடரி கம்பெனிக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓகே, அந்த ஒரிஜினல் ஓனரான எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க ரைட்ஸ் இருக்குது. இந்த கேஸில் தோ தே ஆர் ஹோல்டிங் த ஷேர்ஸ், இதுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இஸ் தட் ஓகே? ஸோ எக்ஸெப்ட் holds such shares as a legal representative
ஆஃப் எ டிசீஸ்ட் மெம்பர், ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவருடைய ஷேர்ஸ் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர் ட்ரஸ்டியாக ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், பிஃபோர் இட் பிகம் சப்சிடரி கம்பெனியாக இருக்கும்போது ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இன் தீஸ் கேசஸ் சப்சிடரி கம்பெனி ஹாவ் ரைட் டு vote only in case number 1 and 2 but not in third case. Next being AS 21 as well as AS 13 for holding company வரும்போது, ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக இருந்தால் அவங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி சொன்னாக்க, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் as well as ஸ்டாண்ட் அலோன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டாண்ட் அலோன் அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆகும். ஓகே, திஸ் இஸ் கால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ரைட். அப்போ யூஸ்வலாக இந்த சிஎஃப்எஸ்க்கு பொறுத்த வரைக்கும் AS 21 வில் பி அப்ளிகபிள். இதுக்கு வரும்போது AS நம்பர் 13 படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதுமானது. AS 13 படி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணும்போது அவங்களுடைய ஹோல்டிங் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி வேல்யூ இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கிற வேல்யூ AS 13 அவங்க ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம AS 21 அப்ளை பண்ணி கன்சாலிடேட் பண்ணுறோம், ரைட். AS 21 அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அண்டு சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் AS 21 சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு எந்த மாதிரியான கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி ரெக்வயர்ட் சிஎஃப்எஸ், ஓகே, எதுக்காக அப்படி சொன்னாக்க, சப்சிடரி கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து வில் ஹேவ் த இம்பேக்ட் ஆன் தி ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறனால அதையும் நம்ம இன்கார்பரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்லி தென் வி கெட் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த கம்பெனி. சப்சிடரி கம்பெனி இம்பேக்ட்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், அதனால் இது ரெண்டையும் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பிக்கர் பிக்சர் கிடைக்கும். நான் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டை கன்சாலிடேட் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை கன்சாலிடேட் பண்ணலாம், அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிறகு நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ், அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி மெட்டீரியல்ஸ் வாட் எவர் இட் மே பி ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் ஆஸ் அ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட். Consolidated cash flow statement also be prepared in most of the cases. Okay, where if the parent company's own financial statement இருந்தால் அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண, ஓன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, கன்சாலிடேட்டரும் இருக்குது, ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நமக்கு இருக்குது. AS நம்பர் 21 இதே டேர்ம்ஸை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டிங் கம்பெனிக்கு பதிலாக என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, பேரண்ட் கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் அன் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டர்பிரைஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, இட்ஸ் நாட் ஓன்லி கம்பெனி, எனி என்டிட்டியாக இருக்கலாம், ஈவன் எல்எல்பியாக இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவும் இருக்கலாம். அதாவது இங்கே என்டர்பிரைஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்டு சப்சிடரி அப்படிங்கிறது அண்ட் என்டர்பிரைஸ் தட் இஸ் கண்ட்ரோல்டு பை அனதர் என்டர்பிரைஸ், தட் இஸ் பேரண்ட். கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம்னா, ஓனர்ஷிப் கண்ட்ரோல், அதாவது ஷேர்ஸ், அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமாக பண்ணலாம். டைரக்டாகவும் பண்ணியிருக்கலாம், இன்டைரக்டாகவும் பண்ணியிருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து AS 21 கொடுத்த டெஃபினேஷன், அது கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்த டெஃபினேஷன்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான், ரைட். Through subsidiaries and more than half of the voting power of the enterprises, more than half of the voting power வேணும் அப்படின்னாலே ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்தால் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் பவர்ஸ் தான் மெயின். அங்கே வந்து ஷேர் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது இல்லையா. ஸோ வி டோன்ட் ஹேவ் த, அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. 1/2 ஆஃப் த ஓட்டிங் பவர் த என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, போர்ட் ஆஃப் டைரக்டர், காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த கேஸ் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். Apart from that, composition of the corresponding governing body in case of other enterprises. First case வந்து கம்பெனிக்கு, கம்பெனி தவிர வேறு என்டிட்டியாக இருக்கும்போது அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த பாடி என்னவோ அந்த பாடியில் 50% மேலே இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது. ஸோ கம்பெனியாக இருந்தால் 50% மேலே கண்ட்ரோல் என்னோடது, அதாவது டேரக்டர்ஸ் கண்ட்ரோல். இப்போ டேரக்டர்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குன்னு ஒரு கவர்னிங் பாடி இருக்கும் இல்லையா, அந்த பாடியில் 50% மேலே இவங்களுக்கு இருக்கிறாங்க. ப்ரொவைடட் ஒன் மோர் பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கண்ட்ரோல்னால அவங்களுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வர மாதிரி இருந்தால்தான் நம்ம கன்சாலிடேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைனா கன்சாலிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் தட் ஓகே? எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னா ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியில் 50% மேலே ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தே கேன் கண்ட்ரோல் தட் கம்பெனி. கண்ட்ரோல் பண்ணுறதோட நோக்கம் என்ன, அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இன்டென்ஷன். ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுற இன்டென்ஷன் இருக்கும்போது சிஎஃப்எஸ் வில் பி தேர். அப்படி ஒரு ப்ராஃபிட் இன்டென்ஷன் இல்லாமல் கண்ட்ரோல் இருக்கானா இருக்குது. சம் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குது, பிஎஃப் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து முறையாக அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லிங்க் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தே நோ நீட் டு ப்ரிப்பேர் த சிஎஃப்எஸ். இஸ் தட் ஓகே? குரூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, பேரண்ட் அண்ட் சப்சிடரிஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா குரூப்பு. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வரும்போது நெட் அசெட்ஸ் அண்ட் நெட் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் are not owned by the parent, otherwise outsiders own பண்ணியிருக்கிறது பேர் minority interest. ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னன்னா ரெசிடுவல் இன்ட்ரெஸ்ட் in the assets after deducting the all liabilities. அதாவது
அசெட்ஸ்லேருந்து எல்லா லைபிலிட்டிஸையும் செப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஈக்விட்டி. இன்னொன்று லைபிலிட்டி சைடு அப்ரோச், இது வந்து அசெட் சைடு அப்ரோச்னு சொல்லுவாங்க. லைபிலிட்டி சைடு அப்ரோச் அப்படிங்கும்போது ஈக்விட்டி அண்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு accumulated profits and losses நீங்கள் இதோட சேர்த்துக்கணும். அண்ட் வாட் எவர் த திங்ஸ் we already learned will be incorporated here. CFS அப்படிங்கிறது consolidated financial statement அப்படிங்கிறது are the statements of a group presented for all the entities put together as a single enterprises. அதான் இதோட நோக்கம். Is that okay? Now CFS as per the company's accounts amendment rule 2016 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ வாட் எவர் த கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2016 சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏஎஸ் வேறு, இது வேறு. ஓகே, மேக்ஸிமம் ஏஎஸும் அண்ட் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ சேமாக தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தால் மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இது சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ் வில் பி ப்ரிப்பேர் ஆஸ் பர் கம்பெனிஸ் ரூல்ஸ். ஆனால் சில கேசஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸம்ஷன் ஃப்ரம் ப்ரிப்பேரிங் சிஎஃப்எஸ். ஓகே, conditions for exemptions from preparation of CFS. இந்த 3 சினாரியோவில் நீங்கள் வந்து CFS ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ரூல் 2016 சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படி சொன்னாக்க, கம்பெனிஸ் ஹூஸ் செக்யூரிட்டிஸ் நாட் லிஸ்டட், அன்லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது, அல்லது தே ஆர் நாட் இன் த ப்ராசஸ் ஆஃப் லிஸ்டிங். நான் அன்லிஸ்டட் பட் லிஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படி சொன்னாக்கா நீங்கள் CFS ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நான் அன்லிஸ்டட் கம்பெனி, லிஸ்டிங்க்கு நான் பிளானும் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா ஐ நோ நீட் டு ப்ரிப்பேர் த CFS ஃபார் த கம்பெனிஸ் act requirement. Now its ultimate or any intermediate holding company files CFS, okay, with the register which are in compliances with the applicable AS இருந்தால் அவங்களுக்கு தேவையில்லை. ultimate, okay, holding company and A, B. H வந்து ஏல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், ஏ வந்து பியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஹெச் கன்சாலிடேட் பண்ணி மொத்தமாக ஒன்றா ப்ரெசென்ட் பண்ணிக்கும் போது ஏ கேன் கெட் எஸ்கேப்டு ஃப்ரம் ப்ரெசென்டிங் த CFS. இட்ஸ் அல்டிமேட் ஆர் எனி இன்டர்மீடியட் ஹோல்டிங் கம்பெனி. அல்டிமேட்டோ இல்லை நடுவில் யாராவது ஒருத்தர் அவர் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி இவங்க எஸ்கேப் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இதே மாதிரி சினாரியோ பீயிங் எ சப்சிடரி கம்பெனி, அதாவது ஏங்கிற கம்பெனி, இவருக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கிறாங்க எஸ்ன்ட்டு. அப்போ கட்டாயமாக வந்து ஏ வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், CFS ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏ இஸ் பீயிங் த சப்சிடரி கம்பெனி ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இந்த ஏயும் அஃப்கோர்ஸ் ஹோல்டிங் ஃபார் எஸ், பட் ஏக்கு வந்து அவர் யார், சப்சிடரி கம்பெனியாக இருக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம்னா, நான் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண விரும்பலை, எல்லாருமே யார் தான் ப்ரிப்பேர் பண்ணுறா போகிறார், காமன் ஹோல்டிங் கம்பெனி ஹெச் தான் ப்ரிப்பேர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் இன் ரைட்டிங். அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய அப்ரூவல் படி நீங்கள் வந்து CFS ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கலாம். பீயிங் சப்சிடரி கம்பெனி அண்ட் ஆல் இட்ஸ் அதர் மெம்பர்ஸ், okay, having been intimated in writing and keep the records, do not object. என்ன ரெக்கார்ட், do not object. அவங்க அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துடக்கூடாது ஃபார் நாட் ப்ரெசென்டிங் CFS அப்படின்னா நீங்கள் CFS ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. in these 3 cases of course CFS not required. Scope AS number 21. AS number 21 is applicable for the consolidated financial statement as well as AS 21 should also be applied for investment in subsidiaries. Investment in subsidiaries in the separate financial statement of the parent. அதுக்கும் நம்ம இது தேவைப்படுது. ஆக்சுவலி AS 13 இருக்கும், பட் AS 21 உடைய லாஜிக்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது தவிர அதாவது இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது, தட் கம்பெனி பீங் சப்சிடரினா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஸ்கோர் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம AS 21 இருக்கிற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற அசெட்ஸ் வேல்யூவேஷன்லாம் லைன் பை லைன் ஆடிங் ஆஃப் அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் பண்ணும்போது அதர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் உடைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ த AS ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ். இந்த presentation of CFS, other ASs also apply in the same manner as they apply to the separate statements. ஓகே, CFSக்கு என்னென்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்குள்ள வேறு எதுவுமே தேவையில்லையா, AS 21 மட்டும்தான் போதுமானா, AS 21 is only for incorporation. அது தவிர மிச்ச எல்லா அசெட்ஸ் வேல்யூவேஷன் வாட் எவர் இட் மே பி that should be respective accounting standards what you usually follow for the independent financial statement. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். And this standard does not deal with amalgamation case. ஏன்னா amalgamation case AS number 14 வருது. And accounting for investment in associates இருக்கும்போது அஃப்கோர்ஸ் AS 13 இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜாயின் வெஞ்சர் AS 13 மாதிரி டீல் பண்ணோம். ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். AS 13 நேற்று வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ AS 13 தான் ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அதாவது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போடும்போது
எனக்கு ஒரு significantly controlled entity associates இருக்குன்னா அப்போ AS23 ஃபாலோ பண்ணணும். எனக்கு CFSA இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக AS13 will be followed here. Is that okay? That's the process here. Scope of AS21. Now, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் செக்ஷன் 2 class 87 அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பார்த்தோம், சப்சிடரினா என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து நமக்கு அசோசியேட் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர் கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ஏடிடி இன்க்ளூட்ஸ் joint venture as well as associates, means associate business also. Okay, so that's all. And இவங்களோட financial statement எப்படி prepare பண்ணோம்னா as per the schedule 3 of the Companies Act 2013 இருக்கிற மாதிரி நம்ம prepare பண்ணி இருக்கணும். Right. Now, CFS எப்போ தேவையில்லை சார்? as per AS number 21. இங்கே பார்த்தது எப்போ CFS தேவையில்லைன்னு சொன்னால் as per the Companies Act பார்த்தோம். கம்பெனிஸ் ஆக்டின் படி எப்போ சிஎஃப்எஸ் தேவையில்லைன்னு பார்த்தோம். இப்போ AS21 படி எப்போ சிஎஃப்எஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா கண்ட்ரோல் இருக்குல்லையே 50% மேலே ஹோல்ட் பண்ணதுனால இருக்கிற கண்ட்ரோல், தட் கண்ட்ரோல் இஸ் ஓன்லி டெம்பரவரி. டெம்பரவரி அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா நியர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், யூ சப்போஸ் டு டிஸ்கார்ட் ஆர் டிஸ்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியர் ஃபியூச்சர். நியர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். ரிலேட்டிவ் டேர்ம்னு என்ன அர்த்தம், அந்தந்த கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு 2 months இருக்கலாம், 3 months இருக்கலாம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் 12 months. சில கம்பெனிக்கு 12 monthsக்கு மேலே இருக்கிறது கூட நியர் ஃபியூச்சராக இருக்கலாம். அதுதான் அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இது மாறும்னு சொன்னோம். ரைட். ஸோ அதனால் இன் ஜென்ரல் டெம்பரவரி, இட் மீன்ஸ் யூ சப்போஸ் டு டிஸ்போஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் சப்சிடரி கம்பெனி இன் நியர் ஃபியூச்சர். அவ்வளோதான் அதோட லாஜிக். நியர் ஃபியூச்சர் குட் பி எனி டேர்ம். In general, it should be less than or equal to 12 months இருக்கணும். And disposal in the near future. The near future term ரொம்ப முக்கியமானது. Right. Second point வரும்போது it operates under severe long-term restrictions. It has a long-term restrictions. அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நாங்கள் விற்கணும்னு நினைக்கிறோம், விற்க முடியல, பல பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அசட்ஸ்னோ பிஎஸ்சியோ என்எஸ்சியோ ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏதோ ஒரு ரீசனால் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் சொன்னால் நான் என்ன பண்ணுறது, வெளியே வரணும்னு நினைக்கிறேன், நான் வர முடியல, அதனால் சிஎஃப்எஸ் தேவையா சார்? ஏற்கனவே வந்து ஐ எம் சஃபரிங், டு ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் சிஎஃப்எஸ்? அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரூவிங் தட் திஸ் entity's investment supposed to be saleable but I could not sell because of this restriction சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிஎஃப்எஸ் தேவையில்லை, அதாவது 60% வச்சிருக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 reasons. If you are not preparing CFS, then of course you have to record that as per AS number 13 accounting for investment நீங்க காமிச்சே ஆகணும். ஓகே, கன்சாலிடேஷன் ஆஃப் எ சப்சிடரி, ஈவன் எல்எல்பி பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்து தான் காமிக்கணும். அதையும் நம்ம சப்சிடரி மாதிரி காமிச்சே ஆகணும். பட் இதில் ஷேர் ஹோல்டிங் கிடையாது, பட் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கலாம். அண்ட் சிஎஃப்எஸ் உடைய அட்வான்டேஜ் என்ன? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சிஎஃப்எஸ்ன்னு சொன்னால், சிங்கிள் சோர்ஸ் டாக்குமெண்ட், ஒரே டாக்குமெண்ட், ஹோல்டிங் கம்பெனி கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதனால் அந்த கம்பெனியோட ரியல் ஷேர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கும்போது, அந்த சப்சிடரி வாங்கும்போது அதோடைய ப்ரைஸை நம்ம கிளியராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹோல்டிங் கம்பெனியை கரெக்டாக இவாலுவேட் பண்ண முடியும். அவங்களது மட்டும் கிடையாது, அவங்களுடைய சப்சிடரி கம்பெனியும் சேர்த்து தான் இந்த கம்பெனியோட இம்பாக்ட் இருக்குங்கும் போது ஈஸியாக நீங்கள் அதை இவாலுவேட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த கேசஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நவ் ஹவு டு யூ ப்ரிப்பேர்? ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்னென்ன இருக்குது? ஸோ என்னென்ன பண்ணணும்? we have to prepare point number 1, percentage of holding. ஓகே, ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ. ரெண்டாவது, ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணி ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு செக்ரிகேட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்டு கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட். ஓகே, அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் அவுட் சைடர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். தென் யூ கேன் ப்ரிப்பேர் த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ப்ரிடாமினெண்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டுங்க, ஆனால் சில சமயம் P&L அக்கௌண்ட் கேட்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அஃப்கோர்ஸ் currently it's not for your examination purpose, for understanding purpose one illustration is there in your text. And explanation கொடுக்கும்போது notes to accounts கொடுக்கலாம். So these are the 5 steps you have to follow. Right. And disposal of subsidiary. சப்சிடரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க 50க்கு மேலே, பட் நான் நாளைக்கு வந்து அந்த ஷேர்ஸை நீங்கள் விற்றுட்டு சப்சிடரி கம்பெனி ஸ்டேட்டஸை வேண்டாம்னு நினைக்கிறீங்க, பண்ணிக்கலாம். அப்போ எப்படி இதை ரீட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்சோ வில் பி அ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் திஸ். எனிஹவ், this will be applicable at final level, not at current level. So no need to worry about that. So only first 5 things you have to understand. இந்த ஸ்டெப்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ஷேர் ஹோல்டிங் கண்டுபிடிக்கும்போது ஹோல்டிங் கம்பெனி, ஓகே, ஷேர்ஸ் ஹெல்டு அப்படிங்கும்போது ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் ஹெல்டு பை ஹோல்டிங் கம்பெனி டிவைடட் பை டோட்டல் ஷேர்ஸ் இன் தி சப்சிடரி கம்பெனி.
பேலன்ஸ் இருக்கிறது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே, now இதில் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும்னா போனஸ் ஷேர்ஸ் வரும்போது ஷேர் ஹோல்டிங் ஷுட் பி அட்ஜஸ்டட் ஃபார் த போனஸ் ஷேர்ஸ். ஓகே, கம்பெனியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, சப்சிடரி கம்பெனியில் 10,000 ஷேர் இருக்குன்னு சொல்லுவான். ஓகே, ஹோல்டிங் கம்பெனியில் எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னா 4,000 ஷேர் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் த ஹோல்டிங் கம்பெனி ஸ்டேட்டஸ் ஹியர்? 40%. 40%னா எப்படி ஹோல்டிங் கம்பெனியாக இருக்க முடியும்? ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன் பிட்வீன், ஓகே, 1 போனஸ் ஷேர் இஸ் கிவன் ஃபார் எவ்ரி 3 ஷேர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இல்லைனா ஃபார் எவ்ரி 4 ஷேர்ஸுக்கு ஒரு போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ரைட், ஓகே, ஸோ இப்படி வச்சுக்கலாம். 1 ஃபார் எவ்ரி 2. 2 ஷேருக்கு ஒரு போனஸ் ஷேர்ஸ்னு சொல்லியிருந்தால் this will be inclusive of bonus share. inclusive ஏன்னா அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க, inclusive of bonus share. அப்போ இது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். அப்போ இதுக்கு வந்து 2 ஷேர் வச்சிருந்தால் ஒரு ஷேர் போனஸ்னா ஹோல்டிங் கம்பெனி 2 வச்சிருந்தாருன்னா போனஸ் ஷேர்ஸ் வந்து 2,000 கிடைச்சிருக்கும். அப்போ 6,000 இவங்கள்ட்ட இப்போ இன்க்ளூசிவ் போனஸ் இருக்கும். சப்சிடரி கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது 60% இருக்குது. அப்போ தான் ஹோல்டிங் கம்பெனி ஸ்டேட்டஸே வருது. இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டபுள் காஷியஸாக இருக்கணும் ஃபார் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஹோல்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு. செகண்ட் வரும்போது ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் செக்ரிகேட் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கேபிட்டல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி 3 விஷயம் எது வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து டோட்டல் போட்டுக்குங்க. அதில் அக்விசிஷன் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது கேபிட்டல் ப்ராஃபிட், அதுக்கு பிறகு இருக்கிறது ரெவன்யூ ப்ராஃபிட். இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டே வந்துடலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு அக்விசிஷன் டேட் அன்னைக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராபப்ளி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 1/7/2024 அன்னைக்கு ஷேர் அக்வயர் பண்ணாங்க. ஆனால் 31 மார்ச் 2024 அன்னைக்கு அந்த கம்பெனியில் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் 31 2014 அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அதாவது 31 மார்ச் 2025 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 20,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ண போறீங்க? இது வந்து ப்ரீ கட்டாயமா. அப்போ இந்த வருஷம் சம்பாதிச்சது வந்து 10,000 இந்த வருஷம். அப்போ அதில் இந்த போர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ், இது வந்து 9 மந்த்ஸ். அப்போ 10,000 2 பீரியடாக பிரிக்கிறீங்க. 3 and 9 அப்படின்னு சொன்னாக்க இது 2,500, இது 7,500 பிரிக்கணும். அப்போ ப்ராஃபிட் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி இயர் எண்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அக்விசிஷன் டேட்டில் என்ன இருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது ப்ராஃபிட் ஏர்ன்டு ஆஃப்டர் தட் டேட், அதாவது 31 மார்ச்சுக்கு பிறகு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கோ அது ஃபுல் பீரியடுக்கு என்னைக்கு ஷேர் அக்வயர் பண்ணீங்களோ அந்த டேட் வரைக்கும் இருக்கிறத ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில், டைம் பேசிஸில் 3 மந்த்ஸ் ப்ரீ, அதுக்கப்புறம் இருக்கிறது போஸ்ட்னு நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். இஸ் தட் ஓகே? அதுக்கப்புறம் இது ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி ஷேருக்கு பிரிச்சிடலாம். சப்சிடரி கம்பெனி இது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சப்சிடரி கம்பெனிக்கு மட்டும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை. கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட்னு கிளாஸிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், இது வந்து ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர். இப்போ ஹோல்டிங் கம்பெனியில் கேபிட்டல் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, திஸ் வில் பி அட்ஜஸ்டட் இன் தி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ரெவன்யூ ப்ராஃபிட் வில் கோ டு த P&L அக்கௌண்ட். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து அவங்களுடைய மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டுடைய வேல்யூவேஷனுக்கு கொண்டு போயிடணும். இஸ் தட் ஓகே? ஸோ அப்போ இதை தவிர காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரும்போது என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க மைனஸ் நெட் ஒர்த். நெட் ஒர்த் அப்படிங்கிறது நமக்கு 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று liability side approach, another one is asset side approach. So we have the asset side approach also. ஸோ இங்கே வந்து நமக்கு liability side approach கொடுத்துருக்குறேன். liability side approachல வரும்போது புக் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ், இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம 2 விதமான படித்தோம். ஒன்று போனஸ் ஷேர்ஸ், இன்னொன்று வந்து டிவிடெண்ட். போனஸ் ஷேர்ஸாக இருக்கும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது வாட் எவர் இட் மே பி, whether it is distributed out of pre or post acquisition profit, both will be considered as pre acquisition மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கேபிட்டல் ப்ராஃபிட், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதனால் அதை நீங்கள் நெட் ஒர்த்தில் சேர்த்துட்டே வந்துடுங்க. ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்டாக வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, டிவிடெண்டில் 2 பார்ட் இருக்குது இல்லையா. ஸோ டிவிடெண்ட் கேன் பி ஆஃபர்ட் அவுட் ஆஃப் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட், அதர்வைஸ் another one is ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் வந்து நீங்கள் நம்ம யாருடைய ஆங்கிளில் பார்க்குறோம், ஹோல்டிங் கம்பெனியோட ஆங்கிளில் பார்க்குறோம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் தேர்ட் பார்ட்டியோட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மைனாரிட்டியோடைய மீன்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட ஆங்கிளில் பார்க்கும்போது எனி டிவிடெண்ட் ரிசீவ்ட் தட் டு ப்ராஃபிட் ஏர்ன்ட் அவுட் ஆஃப் தி போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாக்க தென் தட் கேன் பி டைரக்ட்லி transferable to the P&L account. Okay, bank account debit to dividend, later on the dividend will be transferable to the P&L account. There is no any harm in this. But pre acquisition ஆக இருந்துச்சுன்னா
இது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்கள் போடணும், ரைட்? ஆனால் இதை மாற்றி போட்டுட்டாங்க, இந்த மாதிரி போடணும். இதுதான் கரெக்ட் என்ட்ரி. சப்போஸ் வேணுன்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, ராங் என்ட்ரியாக போட்டுருவாங்க. ராங் என்ட்ரின்னா என்ன, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிஎன்எல் அக்கௌண்ட்னு போஸ்ட் அக்விசிஷன் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ராங். அப்படி ராங் என்ட்ரியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ரெக்டிஃபை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பேங்க்கில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தப்பாக பிஎன்எல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க, அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணுறேன். அப்போ எதை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரெடிட் பண்ண வேண்டியது பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் கோயிங் டு பி credited. So bank account debit to investment in subsidiary is the correct one. Is that clear? So அப்படி நீங்கள் ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்டாக இருந்தால் கட்டாயமாக அது எதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், நெட் ஒர்த்தில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் த வேல்யூ. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்டாக இருக்கும்போது இந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், 31/3/2024 அன்னைக்கு 10,000 ரூபாய் இருந்துச்சு சார். அந்த டேட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிம்பா. ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்ட் கொடுத்துருந்தால் ஓப்பனிங்கில் 10,000 இருக்குது, க்ளோசிங்கில் 20,000 இருக்குன்னா வாட் இஸ் த கரண்ட் இயர் ப்ராஃபிட்? இப்போ டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா ஹாஃப் ஏ த்ரூ ஒரு 8,000 கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் அவுட் ஆஃப் த ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்லேருந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் வாட் இஸ் த கரண்ட் இயர் ப்ராஃபிட் சொன்னால், ஓப்பனிங்கில் 10,000 ரூபாய் பிஃபோர் த டேட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 8,000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால் அது 2,000 மாறி இருக்கும். இயர் எண்டில் 20,000 மாறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 12,000 இஸ் நத்திங் பட் 18,000 இஸ் நத்திங் பட் கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட். இந்த வேலையை நம்ம பண்ணணும், இந்த வேலையில் தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ வி ஹேவ் டு டபுள் காஷியஸ் ஹியர். இஸ் தட் கிளியர்? அதாவது ப்ரீ அக்விசிஷன் பீரியட் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்லேருந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் ஃபுல் டிவிடெண்ட் ஓகே. இந்த இடத்துல போடும்போது ஹோல்டிங் கம்பெனியோட டிவிடெண்ட் போடுவீங்க, இந்த இடத்துல என்ன போடுவீங்க, ஹோல்டிங் கம்பெனியோட டிவிடெண்ட். ஆனால் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபுல் டிவிடெண்ட்டை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்டை கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் யூ டூ தென் யூ வில் கெட் த குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். இஃப் த நெட்வொர்த் இஸ் மோர் தென் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதிகமான வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஹாப்பி, தென் இட் இஸ் கேபிட்டல் ரிசர்வ். இஃப் யூ ஆர் பேயிங் மோர் தென் த ஒர்த் அப்படின்னு சொன்னாக்க இட்ஸ் அ லாஸ். தட் லாஸ் வில் பி ஆல்வேஸ் நேம்ட் அஸ் குட்வில். இஸ் தட் கிளியர்? அதே சமயத்தில் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, புக் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ், ப்ராஃபிட், எனி ப்ராஃபிட். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் இங்கே கிடையாது. போனஸ் ஷேர்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சம் பண்ணிட்டீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இஸ் தட் ஓகே? இந்த நெட்வொர்த் கேல்குலேஷனில் பொறுத்த வரைக்கும் 2 அப்ரோச் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று liability side approach, another one is asset side approach. Liability side approach தான் நம்ம பார்த்தோம். Share plus any capital profit for them will be considered as net worth. Asset side approach வரும்போது assets minus liabilities at the date of acquisition என்ன book value இருக்கோ அந்த வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 மெத்தடில் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். ஸோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எதாவது தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஹேண்டில் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் as well as போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நம்ம இப்போ தான் பார்த்தோம். போனஸ் ஷேர்ஸாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட் மேபி அவுட் ஆஃப் ப்ரீ as well as போஸ்ட் அக்விசிஷன் ரெண்டுலேயுமே இருந்து கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். தட் வி ஹவ் ஸ்டடி. And now we'll see the 4th and 5th mutual owings. அதாவது ஹோல்டிங் கம்பெனிக்கு டெட்டாஸாக இருக்கிறது சப்சிடரி கம்பெனிக்கு கிரெடிட்டாஸாக இருக்கலாம், இல்லைனா வைஸா வர்ஸாவாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 கம்பெனி இணையும் போது இவருடைய டெட்டாஸும் அவருடைய கிரெடிட்டாஸும் மியூச்சுவலாக கேன்சல் ஆகிடும். அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, டெட்டாஸ் கிரெடிட்டாஸ், பிஆர்பிபி, டிபெஞ்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனிக்கு டிபெஞ்சராகவும் இன்னொரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். அது 2 கிளப் பண்ணும்போது டிபெஞ்சரும் ஸ்கோர் அவுட் ஆகிடும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்கோர் அவுட் ஆகிடும். அண்ட் த 5th adjustment is all about, இதுக்கு வந்து என்ட்ரி எப்படி போடுவீங்க, என்னென்ன அசெட்ஸாக இருக்கோ, இது டெட்டாஸ், பிஆர், டிபெஞ்சருங்கிறது சாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அசெட்ஸ். அதை கேன்சல் பண்ணுறதுக்கு டு டெட்டாஸு ஆர் பிஆர் ஆர் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எதை டெபிட் பண்ண போகிறீங்க, கிரெடிட்டாஸு, பில்ஸ் பேயபிள் ஆர் டிபெஞ்சர் அப்படிங்கிறத நீங்கள் டெபிட் பண்ணி ஸ்கோர் அவுட் பண்ணிடலாம். அண்ட் 5th பாயிண்ட் இஸ் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் ஆன் அன்சோல்ட் ஸ்டாக். ஹெச் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கு 100 ரூபா மதிப்புள்ள குட்ஸுக்கு ஒரு 40 ரூபா ப்ராஃபிட் சேர்த்து குட்ஸை சேல் பண்ணியிருப்பாங்க 140 ரூபான்னு சொல்லிட்டு. அது எஸ் கம்பெனி விற்காமல் வச்சிருந்தால், வித்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விற்காமல் வச்சிருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் சேர்த்துருக்கிறாங்களோ அந்த 40 rupees இஸ் கால் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். அப்படி ஹோல்டிங் கம்பெனிலேருந்து சப்சிடரி கம்பெனிக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அது பேர் டவுன் ஸ்ட்ரீம் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அப்படி டவுன் ஸ்ட்ரீம் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும்போது இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டை ஹோல்டிங் கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொண்டு போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்,
ஹோல்டிங் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை டெபிட் பண்ணுங்க. ஓகே, ஹோல்டிங் கம்பெனி 100 rupeesக்கு 40 rupees சேர்த்து 140 அனுப்பி 40 ரூபா லாபம்னு சொல்லுவாங்க. இன்னும் சேல் ஆகல, அதே குட்ஸ் என் அக்கௌண்ட்டில் திரும்ப வரப்போகுதுன்னு சொன்னால் that 40 should be removed. ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட வேல்யூ நான் 140 நினச்சிட்டு இருக்கிறேன், உண்மையிலுமே அது 140 கிடையாது. அதனால ஸ்டாக் வேல்யூ நான் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டையும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஐ ரெடியூஸ் போத். இஸ் தட் கிளியர்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். நவ் இதுவே சப்சிடரி கம்பெனிலேருந்து ஹோல்டிங் கம்பெனி போயிருந்துச்சு அப்படி சொன்னாக்க, சப்சிடரி கம்பெனிலேருந்து ஹோல்டிங் கம்பெனி போயிருந்துச்சு அப்படி சொன்னாக்கா 100 ரூபாய் மதிப்புள்ளதுக்கு 40 ரூபா சேர்த்து 140 அனுப்பியிருந்தால் இப்போ அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் 40 இருக்கு. திஸ் வில் பி கால்ட் அஸ் upstream. This is called upstream. In case of upstream, இதோடைய அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டை ஹோல்டிங் கம்பெனியோட P&L அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணதும் இல்லாமல் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அவங்களோட ஷேருக்கு. சப்போஸ் ஹோல்டிங் கம்பெனிக்கு 80% மைனாரிட்டி ஹோல்டர்ஸ் வந்து ஒரு 20% ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிடுவோம் டு இன்வென்ட்ரி, டு ஸ்டாக். ஸோ இந்த 40ல் 80% 32 will be charged to the P&L account, another 8 will be adjusted in the minority interest and 40 rupees is reduced in the ஸ்டாக்கோடைய வேல்யூ. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி நமக்கு சினாரியோ இருக்கும். இது ரெண்டும் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டும் அதே சமயத்தில் மியூச்சுவல் ஓவிங்ஸும். அதாவது இவர் 100 ரூபா மதிப்புள்ள குட்ஸை 40 ரூபா ப்ராஃபிட் சேர்த்து 340 ரூபா விற்றாங்க, கொடுத்துருக்குறாங்க சப்சிடரி கம்பெனி விற்காமல் இருக்குன்னா நீங்கள் இதை பண்ணுவீங்க. ஆனால் இது assets now sold in credit basis அப்படின்னு சொன்னாக்க ஹெச்சோடைய புக்கில் எஸ் பீயிங் யாராக இருப்பார்னா கிரெடிட்டாஸாக இருக்கலாம், எஸ் பீயிங் இவருடைய புக்கில் ஹெச் பீயிங் த டெட்டாஸாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அன்ரியலைஸ் ப்ராஃபிட் அண்ட் அன்சோல்ட் ஸ்டாக்கு அலாங் வித் மியூச்சுவல் ஓவிங் சம்சோரம் ரெடி இன்கார்பரேட் பண்ண தெரியணும். Now one more point to be noted here is all about revaluation of assets and liabilities. Revaluation of assets and liabilities. Is that okay? Revaluation of assets and liabilities வரும்போது liabilities case வந்து உங்களுடைய CA புக்கில் ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படியே liabilities வந்து 10 லட்சம் தரணும்னு நினைக்கிறேன், அது 12 லட்சமாக மாறி போச்சு பிகாஸ் ஆஃப் த நெகோசியேஷன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 2 lakhs வந்து லாஸாக போட்டுக்கலாம், கேபிட்டல் லாஸ். அல்லது 8 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும்னு நெகோஷியேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த 2 lakhs கேபிட்டல் கெயினாக போட்டுக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் உங்களோட டெக்ஸ்ட்டில் இல்லை, நோ நீட் டு வரி அபவுட் தட். சப்போஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கைட் பண்ணிட்டேன். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் அசெட்ஸாக இருந்துச்சுன்னா அசெட்ஸோட ரீவேல்யூஷன் கேஸ் பொறுத்த வரைக்கும் we have two cases. அதாவது assets revaluationல ஒன்று no depreciation but we value it either upside or downside. இது எப்போதுமே வந்து என்னது capital profit or loss தான். இது capital profit and loss வந்துச்சுன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டுபிடிக்கும் போது அதை நீங்கள் இங்கே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், capital profit மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். fourth adjustment. Is that okay? Now suppose without depreciation some straightforward sum, ரொம்ப சிம்பிள். சப்போஸ் இது வித் டெப்ரிசியேஷனாக இருந்தால் இந்த சம் எப்படி மாறும் அப்படி சொன்னாக்க, ஒரு அப்ரிசியேஷன் நடந்துச்சு அப்படி சொன்னாக்க, அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட் நடந்துச்சு அப்படி சொன்னாக்க there will be revenue loss. ஓகே, 100 ரூபா மதிப்புள்ள அசெட்ஸோட வேல்யூ இன்னைக்கு 120 ரூபா மாறி போச்சு அப்படி சொன்னாக்க இன்க்ரீஸ் வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ் பீங் 20, இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போயிடும். ஓகே, அதாவது என்னைக்கு நீங்கள் அக்வயர் பண்ணீங்களோ அந்த டேட்டில் புக் வேல்யூ என்னன்னு பாருங்கள், அந்த டேட்டில் வந்து மார்க்கெட் வேல்யூ ரீவேல்யூ பண்ணப்பட்ட பிறகு அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 120 ரூபாய். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 20 ரூபாய் எக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட். அதே மாதிரி இதுக்கான டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 5% வச்சுக்கலாம், 5 rupees இருக்குது. இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் 20க்கு 5% போட்டிங்கன்னா 6 rupees வருது. அதாவது இன்னொரு 1 rupee, எவ்வளோ சரி 1 rupeeயா, 6 rupees will be the new depreciation amount. 6 rupees will be the new depreciation amount. அப்படின்னா அடிஷனலாக 1 ரூபாய் நீங்கள் P&L டெபிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், ப்ராஃபிட் வில் பி டிக்ரீசிங் விச் இஸ் அ ரெவன்யூ இன் நேச்சர். அப்படின்னா இது வந்து ரெவன்யூ லாஸாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் அசெட்டோடைய அல்டிமேட் வேல்யூ என்னவா இருக்குன்னா புக்கில் எழுதும்போது புக்கில் 95 rupeesனு இருந்திருக்கணும் அந்த இயர் எண்டில். பட் இன்னைக்கு 124, அல்டிமேட்டாக உங்களுக்கு 19 rupees அசெட்ஸோட வேல்யூவில் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு வித் டெப்ரிசியேஷன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் வில் பி தேர், ரெவன்யூ லாஸ் வில் பி தேர், அப்ரிசியேஷன் ஆஃப் தி அசெட்ஸ் வில் பி தேர். Capital profit will be shared between holding and subsidiary. Holding குறியது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் அட்ஜஸ்ட் ஆகும். சப்சிடரினா சரி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா நேராக உங்களோட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதே மாதிரி ரெவன்யூ லாஸ் வரும்போது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஹோல்டிங் கம்பெனிக்கு அவங்களுடைய P&L அக்கௌண்ட்டில் போய் நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். இது வந்து அசெட்ஸோட வேல்யூவில் போய் நம்ம டெபிட் பண்ணிக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஆட் வித் அசெட்ஸ். இது வந்து இன்க்ரீஸ் கேஸுக்கு. டிக்ரீஸ் கேஸுக்கு அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். ஆனால் இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அசெட்ஸோடைய
வேல்யூ இந்த பிகினிங் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன அக்வயர் பண்ணீங்களோ அந்த ரேட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுடைய பிபிஇ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் வந்து ஒரு 8,000 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஓகே இது வந்து 31st March 2024 வச்சுக்கங்க. 1/4/2023 அன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டோடைய வேல்யூ என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி 10,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கால்குலேட் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 2,000 ரூபாய் டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் ஃப்ரம் த பேஸ் வந்து 10,000 rupees. அப்படின்னா 2,000 டிவைட் பை 10,000 போட்டிங்கன்னா 10%. அப்போ முதல் 10% அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. என்னைக்கு இது அக்வயர் பண்ணீங்க, என்னைக்கு அக்வயர் பண்ணீங்க அந்த டேட்டில் உள்ள ரிவிஷன் வேல்யூ. ஸோ ரிவிஷன் ஹேப்பன்ஸ் ஆன் அக்விசிஷன் டேட்டானா 1/10/2023 அன்னைக்கு இந்த வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ் வந்து சே 10,000 ரூபான்னு சொல்கிறேன். என்னைக்கு 1/10/2023 அன்னைக்கு. அப்போ 1/10/2023 10,000 சொன்னால் 1/4/2023 10,000 இருந்துச்சு. and you have to claim the depreciation up to this date. 6 மாசத்துக்கு at this rate 10% னா half year 5%, 5,500 rupees போயிடுச்சுன்னா 9,500. இந்த 9,500 மதிப்புள்ளது இன்னைக்கு 10,000 ரூபான்னு வேல்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா வேலையை நீங்கள் பண்ணணும். வித் டெப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. வித் டெப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா அப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா அது பேர் கேபிட்டல் அப்ரிசியேஷன். ரெடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா கேபிட்டல் reduction, capital profit negative. Capital profit இருந்துச்சுன்னா there will be revenue loss, capital loss இருந்துச்சுன்னா there will be revenue gain. இதோடைய அல்டிமேட் அட்ஜஸ்டட் வேல்யூ தான் உங்களுடைய அசெட்ஸோட வேல்யூல ஏற்படுற சேஞ்சஸ். ஆனால் வேணுன்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷனோட வேல்யூவை ஆஸ் அண்ட் டேட் ஆஃப் அக்விசிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ரேட்டில் இருக்காது. அப்போ நீங்கள் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று, அதாவது ஓப்பனிங்கில் என்ன வேல்யூ இருந்துச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வேல்யூ இருக்குது, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஓப்பனிங் வேல்யூ போட்டிங்கன்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடைச்சிடும். அந்த அமௌண்ட் ஆஃப் அந்த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வச்சு என்னைக்கு ரீவேல்யூஷன் நடந்துச்சோ அந்த ரேட் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ண பிறகு தட் இஸ் த வேல்யூ. அந்த வேல்யூவை இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் சொல்லப்பட்ட வேல்யூவோட கம்பேர் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். தட் கான்செப்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. இஸ் தட் ஓகே? ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்தா வந்துடும். எப்பொழுதுமே இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போகும், இது வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்டில் போகும். இஸ் தட் ஓகே? So these are the 5 adjustments you have to keep in your mind before you proceed, right? Now, இது as such now inter level இல்ல, major blocks, okay? அதாவது in lot ன்னு சொல்லுவாங்க. முதல் இடத்துல 20% வாங்கியிருப்பாங்க, திரும்ப 5, அதுக்கப்புறம் ஒரு 15. Certain time it crosses 50. The moment it crosses 50, then automatically what happens? Holding subsidiary status அப்பதான் வரப்போகுது. அப்படி பார்ட்டாக வாங்கும்போது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? எனிஹோ அப்போ அந்த ப்ராசஸ் வேறு, பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அவைலபிள் அட் இன்டர்வல். யூ டோன்ட் நீட் டு பாதர் அபவுட் திஸ் ஒன் ஹியர், ரைட்? நவ் சப்சிடரி கம்பெனியில் வேறு என்னென்ன பாயிண்ட் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஹோல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனியாக இருக்கலாம் அல்லது பார்ட்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனியாக இருக்கலாம். கொஷின்ஸ் எக்ஸாமில் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக உங்களுக்கு பார்ட்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனி தான் வரும். ஏன்னா ஹோல்லி ஓன்டு வந்து ரொம்ப ஈஸி. பார்ட்லி ஓன்டுனா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பிரித்து எடுக்க வேண்டிய ஒர்க் இருக்கிறதுனால யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வரும். இருந்தாலும் வாட் இஸ் கால் ஹோல்டி ஓன்டு சப்சிடரி கம்பெனின்னு சொன்னால் 100% ஹோல்டிங் இருக்கும் அல்லது 100% ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், ரைட்? அண்ட் அவங்களுக்கு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ங்கிற கான்செப்ட் இருக்காது. தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுடைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளர் மாடலில் பாயிண்ட் நம்பர் 1 100% ஹோல்டிங் இருக்கும், மைனாரிட்டி 0% வச்சிருப்பாங்க. ரெண்டாவது ஓட்டிங் ரைட்ஸ் 100% இருக்கும், மைனாரிட்டிக்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்று மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்கும், அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூணுத்துக்கும் ஒரே 3 புல்லட் பாயிண்ட்ஸ் தான், அதை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன், ரைட்? And apart from that, the additional points that you have to understand, வேறு என்ன மாதிரியான யூனிக் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இந்த சாப்டரில் புக்கில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, சில சமயம் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்டர் கம்பெனி சேலோ, இன்டர் கம்பெனி எக்ஸ்பென்சஸ், ஒருத்தருக்கு எக்ஸ்பென்சஸ் இன்னொருத்தருக்கு இன்கம் ஆகும், ஒருத்தர் கமிஷன் இன்னொருத்தர் கமிஷன் இன்கம், ஒருத்தர் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மியூச்சுவலாக நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் கேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் த P&L அக்கௌண்ட். அண்ட் ரெண்டு யூனிக் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் வந்து லைன் பை லைன் அடிஷன். ஸோ பேலன்ஸ் ஷீட் இருந்துச்சுன்னா லைன் பை லைன் அடிஷன்ஸுங்க இதில், ரைட்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது நான் கரண்ட் அசெட்ஸு, அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பார்ட்டு, கரண்ட் அசெட்ஸ், லைன் பை லைன் அடிஷன், லைன் பை லைன் அடிஷன், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது,
ஸோ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது உங்கள் மைண்டில் டக்குன்னு வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு தான் இருக்கும், மைனாரிட்டிக்கு இருக்காது. அதாவது சப்சிடரி கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அப்போ இருந்துச்சுன்னா அது தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கரண்ட் அசெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கன்சாலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இது ரெண்டு எலிமினேட் ஆக போகுது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எலிமினேட் ஆகும். அதுக்கு பதிலாக நமக்கு இடையில மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று புதுசாக வரப்போகுது. இது ரெண்டையும் நம்ம ஸ்கோர் அவுட் பண்ணும்போது we may either gain or lose. கெயின் வந்துச்சுன்னா that is called capital reserve, புதுசாக ஒன்று வரும். capital reserve will be here, and loss வந்துச்சுன்னா அது பேர் goodwill will be posted here. Is that okay? Apart from that, உங்களுக்கு revenue profit for holding company shares from the subsidiary company இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்க்கணும். எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அதான் ரிசோர்ஸும் சர்ப்ளஸ். பட் இது நோட் ஸ்டாக் அக்கௌண்ட்ஸ் மாதிரி போட்டு இங்கே கொண்டு வரலாம். அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இது வராது, ஒன்றே ஒன்று தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே நமக்கு டோட்டல் போட்டால் போதுமானது. அஃப்கோர்ஸ் தேர் மே பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைக் unrealized profit or unsold stock as well as changes in assets value, mutual owings, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இஸ் தட் ஓகே? Now இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் அசெட்ஸ் மெத்தடில் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறது ஒன்று பார்த்தோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஈல்டு கேபிட்டலைசேஷன் மெத்தடில் ஒரு சம் இருக்குது. ஈல்டு கேபிட்டலைசேஷன் மெத்தடில் பார்க்கும்போது கம்பெனியுடைய ஷேர் வேல்யூ என்ன, கம்பெனியுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது அந்த கம்பெனியுடைய ஈல்டு என்ன, அதுக்கு என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, காஸ்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க, ரிட்டர்ன்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க, ரிட்டர்ன் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா அதுதான் நமக்கு வேல்யூ. இதுதான் நமக்கு வேல்யூ. வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஷேருடைய வேல்யூ கிடைச்சிடும். அந்த ரேஷியோ அந்த வேல்யூக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு சம் பார்த்தோம். தட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன். அதே சமயத்தில் இந்த சம்மில் வந்து ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸோட இதை எடுத்துக்கிட்டோம். அப்படியே எடுத்துக்க சொல்லலை, அந்த ஆவரேஜில் சர்டன் பர்சன்டேஜ் 40% மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்ட். யூ கேன் ரிமெம்பர் தட் ஃபார் த இல்லஸ்ட்ரேஷன் சால்வேஷன். இது உங்களோட சிஏ புக்கில் லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனாக இருக்குது. அதே சமயத்தில் ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி இன்னொரு எக்ஸுங்கிற கம்பெனி கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்குறாங்க. இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த சம்மில் வந்து கிட்டத்தட்ட 54% ஷேர்ஸை ஒரு ஃபாரின் கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஹோல்டிங் கம்பெனி வாங்குறாங்க. அதுக்கான பேமெண்ட் பண்ணும்போது இந்த ஃபாரின் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வருதுங்க. இந்த ப்ராஃபிட்டுக்கான டேக்ஸை டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி பே பண்ண சொல்லுவாங்க. அந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மொத்தமாக என்ன கன்சிடரேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதில் டிடிஎஸ் எவ்வளோ, டிடிஎஸ்ங்கிறது ப்ராஃபிட்டில் கால்குலேட் பண்ணுவீங்க, பேமெண்ட் எவ்வளோ பண்ணுவீங்க, சேல் கன்சிடரேஷன். டிடிஎஸ்ங்கிறது என்னது, சேல் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன். இதுதான் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டுக்கு தான் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டேக்ஸ் ரேட்டை வந்து டிடிஎஸ்ஸாக இங்கே டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸாக அவங்க பேமெண்ட் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கும். டோன்ட் ஃபர்கெட் தட். வாட் இஸ் த சேல் கன்சிடரேஷன் பேபிள் பை த பர்ச்சேசர்? சம் அமௌண்ட். ஓகே, அது பேமெண்ட் பண்ணும்போது ரெசிபியன்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதுக்கான டிடிஎஸ் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அவருடைய ப்ராஃபிட் எவ்வளோ, சேல் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் ரேட் போடுங்க. அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை சேல் கன்சிடரேஷன் வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இஸ் தட் கிளியர்? ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பேமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மே பி இன் டூ ஃபார்மேட்ஸ். ஒன் இஸ் ரெடி செட்டில்மெண்ட், another one is 2 years later payment. அது வரைக்கும் இது அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸாக அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ டிடிஎஸும் only 50% is deducted and paid, balance is retained. இப்போ டிடிஎஸ்ங்கிறது பெரிய கான்செப்ட், டாக்ஸேஷன் சாப்டரில் நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இங்கே வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படியே நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அஃப்கோர்ஸ் இட் மே பி டிஃப்ரெண்ட் இன் த டாக்ஸேஷன், பட் அதோடைய லாஜிக் வாட் வி ஹவ் சீன் ஹியர் இஸ் த சேம். ஸோ மேட்டர் ஆஃப் ஒரு 20 or 25 minutes we have given a summary of the consolidated financial statement. எல்லா சாப்டரும் இதுக்குள்ள தான் இருக்கு. Is that clear?